பிஆர்எம் மிஸ்ஸஸ் கேரளா. அண்ணன் பேர் என்ன? லாஸ்ட் டைம் ஹெட் கேட்டிருக்காங்க. அண்ணா வந்து நம்மளோட எல்லாமே தொழில் அதிபர்னு சொல்லியாச்சு, அதுலயே முடிஞ்சு போச்சு. நம்ம அண்ணன் பேர் என்ன? ரொம்ப ஒத்துழைப்பு பேர் ஐயப்பன். ரொம்ப நன்றி. டே 2ல செகண்ட் மேட்ச். முதல் மேட்ச் என்னால் எடுக்க முடியல. ஆல்பர்ட் எடுத்து கொடுத்தாரு. எஸ்கேசிசி ஆல்பர்ட். திருச்சி பிஆர்எம் டேக்கிங் ஆன் கேரளா 360 கண்ணூர். டாஸை வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க கேரளா. 6 ஓவர் ஃபார்மேட்டு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் லெஃப்டி பேட்ஸ்மேன் உள்ள இறக்கியிருக்காங்க இந்த கிரவுண்டை பொறுத்து. ஓப்பனிங் பவுலர் ரூபன். முதல் பந்து ஃபுல்லாக ஏறினாங்க. நல்ல விலைக்கு வேற போட்டார். குத்தி கட்டு எடுத்து போயிருக்கு. பவுண்ட்ரி போகலை. முதல் பால் அர்த்தமாக இருக்குது. ஓடி எடுக்கப்பட்ட 2. செகண்ட் பால் டாஸாக பிடிச்சாரு. ஃப்ளாட்டாக வச்சாங்க. மரத்தில் பட்டு பவுண்ட்ரி போக விடலை. ஓடி எடுக்கப்பட்ட 1. போன பால் வைடியோ ரீபால். பால் க்ளோஸ் டு பாடி. 2க்கான வாய்ப்பு எடுக்க பார்க்குறாங்க. ரொம்ப டீப்லேருந்து வரணும். பாபு, சேலம் பாபு அங்கே. ஓடி எடுக்கப்பட்ட 2. லெஃப்டாக திரும்பி ஆட வச்சு ஸ்விட்ச் இட்டு சரியாக டைம் பண்ண முடியல. லெஃப்டி பர்சன் சைக்கில் பேட்டை நல்லா ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. போடப்பட்ட வேகத்தை யூஸ் பண்ணாங்க கரெக்டாக. ஓடி எடுக்கப்பட்ட 1. 1 மோர் ரிமைனிங் ஓவரில் 2ங்கிற கால் கொடுத்து பார்க்குறாங்க. அங்கே நல்ல ஃபீல்டர், சிறப்பான தரமான கேட்ச் ஒன்று, ரன்னிங் கேட்ச். முதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓவரோட இறுதி பந்து விக்கெட்டாக மாறி இருக்குது. 2வது ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க கேரளா. செகண்ட் ஓவர் சக்தி. ஓய்யு செம்மையாக போட்டுருக்காரு. காலில் இறக்கிருக்காரு. டோக் ரஷிங் யாருக்கார். பியூட்டிஃபுல் எக்ஸிக்யூஷன் யாக்கிங்லேருந்து பார்க்க முடியுது. செகண்ட் பால் ஹர்ரி பண்ண வச்சார். கரெக்டாக பிச்சை அந்த பேக் ஆஃப்லேருந்து யூஸ் பண்ணாங்க. குத்தி ஏற்றிட்டாருன்னு சொல்லலாம். ஐசைட் விட்டு வெளில போகிற மாதிரி பாடியில் போட்டிருக்காரு. பேட்டில் பட்டு உள்ளே இருக்குது. ஃபாஸ்ட்டாக போட்டப்பட்ட ஃபுல்லராக போட்டிருக்காரு. ஒன்று ஃபுல்லர், ஒரு பேக் ஆஃப்லேருந்து மறுபடியும் ஃபுல்லர். அவரே ஸ்டாப் பண்ணியிருக்காரு. சூப்பரான ஸ்டாப்பு. பரவாயில்ல செம்ம ஸ்டாப்பு. யங்ஸ்டர் சிங்கிள் மாற்ற விட்டாலும் நல்ல எஃபோர்ட் போட்டு காட்டுறாரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மம்மு. மூமெண்ட் கட்டினாலுமே ஸ்டிக்கில் பட்டிருக்கு. ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லி இருக்காரு. லெஸ் இப்போ தட்டிட்டு போயிருக்கு. விக்கெட் கொடுத்துட்டாங்க. பதற வேணாம். ஸோ ரீசெண்டாக சக்தியை வந்து என்னால் இன்டர்வியூ பண்ண முடிஞ்சு. அப்போயே கேட்டிருந்தேன் உங்களுக்கு பிடிச்ச பந்து எது அப்படின்னு கேட்டப்போ கரெக்டாக சொல்லியிருந்தார். யார்கர் போட பிடிக்கும்ன்ட்டு. யாக்கிங்லேருந்து 3வது யார்கர் போட்டிருக்காரு. 2 ஒய்டு யார்கர், ஒரு ஸ்டிக் லைனில் ஒரு யார்கர், ஒரு விக்கெட்டும் பிடிச்சிருக்காங்க. அதே பேக் ஆஃப் லென்த், அந்த வேரியேஷன் லைன் லென்த்தில் வேரியேஷன் மாற்றிட்டு இருக்காரு. பட் வேகத்தை கம்மி பண்ணவே மாட்டாருன்னு சொல்லலாம். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9 ஆடி இருக்காங்க டீம் கேரளா. 2 விக்கெட் விட்டு. அடுத்த நியூ பாலர் சரவணன். லெஃப்ட் ஆம் டு லெஃப்டி. ஃபர்ஸ்ட் பால் குத்தி வெளில டிவேட் ஆகி போயிருக்கு. லைனுக்குள்ளே வந்ததா சொல்லிட்டாங்க. முதல் பால் டாட்டு. டாஸ் டைமிங்க்கு பார்த்தாரு பேட்ஸ்மேன். அந்த டைமிங் எனக்கு தெரிஞ்சு வெளில போக வாய்ப்பா. 6 மகேஷ் அங்கே 6 ஓட்டம் கொடுத்துருக்காங்க. லெஃப்டி டைமிங்க்கு பார்த்து 6 மாதிரி இருக்குது. அவருக்கு தான் டாமினன்ட் சைடு, ஈஸியான பவுண்டரி சைடு. லெக் ஸ்டெப்பில் இறக்க பார்த்துருக்காரு. எங்கே இறங்கிருமோன்னு சொல்லிட்டு காலை வச்சிட்டாங்க. எண்டு பார்க்காம த்ரோ விட்டுருக்காங்க. கரெக்டாக அடிச்சிருந்தா இந்த எண்டுக்கு அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும். ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க. வேகத்தை கம்மி பண்ணார். பேக் ஆஃப்லேருந்து போட்டாங்க. அவர் எதிர்பார்த்த வேகம் கொடுக்கல. அந்த டைமிங்க்கு தான் பேட்ஸ்மேன் எதிர்பார்க்குறான்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆஃப் பேஸ் போட்டாங்க. சிங்கிள். ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்திருக்காங்க. ஃபாஸ்ட்டாக உள்ளே போடப்பட்ட பந்து காலில் இறங்கியிருக்கு. ரைட் பேட்ஸ்மேனுக்கு விண்டேஸ் ஆப்போசிட்டாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரி அதுலேருந்து ஃபைன் ஆஃப்க்கு போயிட்டுருக்கு. 3rd மேனுக்கு போயிட்டுருக்கு. ஒரு டவுன் த லெக் போடப்பட்ட பந்து பேட்டை விட்டால் மட்டும் போதும். அடிக்கக்கூடிய காற்றுக்கு ஷார்ட் பவுண்டரி சைடுக்கு எங்கேயோ போயிடுச்சு. ஸோ C17 சிக்கு அவர் பேட்டில் ஒரு கலக்கல் 6. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 24. 2 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் டீம் கேரளா 360. அடுத்த நியூ பாலர் சேலம் பாபு, ஒர்டெக்ஸ் பாபு. ஈஸி பிக்கிங். தட்டி விட்டால் மட்டும் போதும். அதை கரெக்டாக பார்த்து கொடுத்துருக்காரு. குத்தி டேரெக்டாக வெளில போயிருக்கு. லைன் லென்த்தில் விழுவலை. இது 2வது 6 லெஃப்டி பேட்ஸ்மேனுக்கு. கீப்பர் க்ளோஸு. செகண்ட் பால் ஃபுல்லராக போட்டிருக்காங்க. கீப்பர் மேலே பட்டிருக்கு. விட்டு அடிச்சிருப்பார். கைவிட்டு தான் பட்டுச்சு. நல்ல கம்பேக்.
உடச்சி விடுவக்கூடாது இந்த இடத்துல. லெஃப்டி பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப சாதகமாக போயிடும். அதுதான் முதல் பாலில் பார்த்தோம். 3வது பால் விலக்கி போட்டாங்க. குத்தி உள்ளே வந்துச்சு பந்து. நல்லா பந்து, சிறப்பான பந்து காட்டியிருக்காருங்க பாபு வட்டந்து. திருப்பி போட்டாங்க. லெக் கட்டர் ஃபுல்லராக போட்டு திருப்பி எடுத்தார். விக்கெட் கீப்பர் கைக்கு வந்திருக்கு பந்து. கான்ஃபிடண்ட்டாக போட சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பந்து போட்டு காட்டியிருக்காரு. வல்லச்சு அடித்தார்னு சொல்லலாம். காத்தடிக்காத டைம் ஒரு பொழந்தார் பேட்ஸ்மேன். கூட்டிட்டார். கிளப் பண்ணி அடிக்கிறதுனா இதுதான். இது 2வது 6 C17 சிக்கு அவர் பேட்லேருந்து. ஹை இன் தி ஏர் பிடிக்க ஆள் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப சேஃபாக விழுவும். ஓடி எடுக்கப்பட்ட 2 ஸ்கோர் 39. 2 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் கேரளா. இந்த ஒரு சக்தி மீண்டும் அவருக்கான 2வது ஓவர். பியூட்டிஃபுல்லி போல்ட். இந்த ஃபுல்லர் பால் லென்த்தில் போகணுன்னு பார்க்கல. கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்காரு. சிங்கிள் மாற்றி கொடுத்துருக்காங்க. செகண்ட் பால். ஓ பவுன்ஸ், சீரியஸ் பேஸ் அண்ட் பவுன்ஸ். டாட் பால். 3வது பால் டைம் பண்ண முடியல. அது கேப்பில் போயிருக்கு. ரொம்ப பெரிய சேஸ் எடுக்கணும். மகேஷால் வர முடியும் எனக்கு தெரிஞ்சு. எஸ், எதிர்பார்த்தபடியே அவங்களும் ஓடிட்டாங்க. 2 ரன்னு. 4th 1 லோவாக வந்திருக்கு. நல்ல வேகம். ஃபுல்லர் இங்கே இருக்கும்போதே 2க்கான முயற்சி. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி எடுக்கிறாங்க. அந்த 2வது ரன்னை கொஞ்சம் ஃபீல் பண்ணி நின்ட்டார் சரண். அந்த சின்ன கேப்பை யூஸ் பண்ணிட்டாங்க. நல்லா ரன்னிங் காட்டியிருக்காரு C7 மற்றும் லாஸ்ட் ஓவர். ஆஃப் ஆஃப் த மேட் ஓடி வந்து பார்த்தாரு. முக்கியமான ஒரு பந்து. அந்த பந்து மேலே ஏறி இருக்கு. காட்டன் போல்டு பார்த்து போனால் பிடிச்சிடலாம். ஏஸ் பிடிச்சி கொடுத்துருக்காருங்க. வெல் போல்ட், ரியலி வெல் போல்ட். அவரோட ஃப்ரெண்டு பாபு அவரோட ஓவரில் 2 6 போச்சு. அதுக்கும் சேர்த்து போட்டு கொடுக்கணும் அப்படிங்கும்போது போட்டு கொடுத்துருக்காரு கண்டிப்பாக. சக்தி இங்கே 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 45 ஸ்கோரு. 3 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் கேரளா. இந்த ஒரு பாபு அவருக்கான 2வது ஓவர். 6ல் முதல் பால். லெக் கட்டர் பாடியில் பட்டிருக்கு. பாடியில் பட்டு ஸ்டிக்கு க்ளோஸாக போச்சு. செகண்ட் பால் ஃபுல்லராக எதிர்பார்க்கலாமா? எஸ், ஃபுல்லராக போட்டிருக்காரு. பார்த்து பரவாயில்ல. சேஃபாக வரணும். ஓடி எடுக்கப்பட்ட 2. 3வது பால். க்ளோஸ் டு பாடி போட்டிருக்காரு. ஸ்டிக் லைனில் போட்டிருக்காங்க. லென்த்தை யூஸ் பண்ணாங்க. பிச் ஆஃப் த பாலுக்கு போக முடியல. மீண்டும் ஒரு லெக் கட்டர். 3 more ரிமைனிங். காத்தடிக்காத டைம் பேட்டை விட்டு பார்த்தாரு. போயிடுச்சு. டிஸ்டன்ஸ் போயிடுச்சா? எஸ், அதே தான். டிஸ்டன்ஸ் போயிருக்கு. செகண்ட் டைம் அந்த பேட்ஸ்மேனுக்கு புல் ஷாட்டுக்கு இடம் கிடச்சி போச்சுன்னு சொல்லலாம். போன ஓவரில் பாபு ஓவரில் ஒரு 6 அடிச்சிருந்தார். அவுட் சைட் ஆப்ஷன் ஃபுல்லர் பாலை கிளப் பண்ணி அடித்தார். அவர் அங்கே டார்கெட் பண்ணுறாரு. லாஸ்ட் மோர். டாஸாக விழுந்துருச்சு. கரெக்டாக விழுவலை. இடத்துல விழுவலை. ரோட்டுக்கே அமைச்சிருக்கான்னு சொல்லலாம். C17 தெரிவிக்க விடுறாருங்க. டார்கெட் டிசைடிங் வந்து அந்த பந்தும் பாடி லைனில் டாஸாக விழுந்துருச்சுன்னு சொல்லலாம். ஹேட்ரிக் 6 அடித்து முடிச்சிருக்காரு. எதிர் வெயில் எங்கே போச்சுன்னே தெரியல. அப்படி ஒரு அடியாக காட்டியிருக்காரு. C17 மோஸ்ட் வேல்யூபிள் ரன்ஸை கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. டார்கெட் 66. சேசிங் ஸ்டார்ட் ஆக போகுது. சரண் ஸ்ட்ரைக்கில். ஓப்பனிங் பவுலர் அன்ஷாத். சேஸில் முதல் பால். ஸ்ட்ரைட்டாகவே ஃபுல்லர் ஃபாஸ்டர். நல்ல ஃபுல்லராக போட்டிருக்காரு. வேகம் கொஞ்சம் கூட குறைக்கல. செகண்ட் பால். டேக்கன் கம்ஃபர்டபிளி. ஸ்விட்ச் இட். ஷார்ட் பவுண்டரி ஷாட்டாக இருந்தாலுமே அது கைக்கு போயிருக்கு. செகண்ட் பாலை ஸ்ட்ரைக் பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். பவுலர் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் லாரன்ஸ். 3வது பால். ஃபுல்லாக ஏறினாலுமே யாக்கிங்லேருந்து விழுந்துச்சு. தரையோட வைக்க தான் முடிஞ்சு. எலிவேஷனுக்கு சுத்தமாக இடம் இல்லை. என்ன பொசிஷன் அப்படி தான் இருந்துச்சு. ஒயிட் சான்ஸ் நின்ட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 1. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த மயில் இப்போ ஸ்ட்ரைக்கில். ஃபுல்லர் ஃப்ரண்ட்டில் போயிட்டார். டிரைவுக்கான முயற்சி. அவுட் சைட் எட்ஜ். சிங்கிள். குத்தி போட்டாங்க. வளைஞ்சு வந்துச்சு. நல்ல உச்சி வெயிலாக தான் காட்டிகிட்டு இருக்காரு. விக்கெட் கீப்பர் கையிலேயே விழுந்து போச்சு. ஒரு அட்டாக்கிங் டெலிவரி போட்டு காட்டியிருக்காரு. 2வது விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. ஓப்பனிங் பார் 2 பேருமே ஆட்டம்லேருந்து வெளியே. பெரிய டார்கெட். ஃபர்ஸ்ட் ஓவர் ஷட் டவுன் ஓவர் போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். ரைட் ஆம் பவுலர் கன்சீட் பண்ணது 3 ரன். அதில் 2 விக்கெட்டு. அடுத்த நியூ பவுலர் அஃப்சல். கைக்கு க்ளோஸாக போச்சு. ஒர்க் பண்ண பார்த்தாரு. ஸ்ட்ரைக்கில் சத்யா நியூ பேட்ஸ்மேனா. செகண்ட் பால். ஃபாஸ்ட்டாக போடப்பட்ட வந்து க்ளோஸ் டு பேட். ஃபுல்லர் ஃபாஸ்டர் பவுன்ஸோட வந்துச்சு.
தேர்ட் ஒன் விலக்கி கொண்டு போனாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 1. நேரில் பேட்டை விட்டு பார்த்தாரு. கேட்ச் என்ற கால் வந்திருக்கு. நின்றுச்சு. கேட்சையும் பிடிச்சிட்டாங்க. முக்கியமான விக்கெட் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். லெஃப்டியோட விக்கெட். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ராகுல். ரன் எடுக்கும் வாய்ப்பு தரல. மீண்டும் ஒரு டாட். 24 பாக்கி இருக்குது. 60 ஓட்டம் தேவை. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 6. 3 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். இந்த ஒரு நியூ பாலர் ஆஷிக், திருப்பூர் மேக்ஸ் டோர்னமெண்ட்டில் ஆடி இந்த பிளேயர். லேட் டைமிங். ஓடி எடுக்கப்பட்ட 2. ஃபாஸ்ட்டாக போடப்பட்ட பந்து. யூஸ் ஆஃப் பட்டமேன். ஹெலிகாப்டர் கிரவுண்டோட போயிருக்கு. ஃபாஸ்ட்டாக பாடியிலையோ எனக்கு தெரிஞ்சு எங்கே போச்சுன்னு தெரியல. அவ்வளோ மண் பறந்துருச்சு. ஒரு அடி முன்னாடி போட்டார். ஃபுல்லராக போட்டாங்க. அடுத்த பந்து கால் பட்டிருக்கு. ஹிட் அவுட். இங்கே 4வது விக்கெட் விடுறாங்க. இம்ப்ரெசிவ் ஸ்பெல் போட்டு காட்டியிருக்காங்க கேரளா. பேஸ் அட்டாக், லீத்தல் அட்டாக்காக வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 9. இது வரைக்கும் 4 விக்கெட் விட்டுருக்காங்க பிஆர்எம். முதல் ஓவர் போட்டவர். அவருக்கான 2வது ஓவர் முதல் பால். செம்மையாக யார்கர் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்காங்க. முதல் இன்னிங்ஸில் அந்த முன்னாடி விழுந்த பந்து, லோட்டாஸ் பால், அது எல்லாமே பேட்டில் ஆட முடிஞ்சு. இது நல்ல யார்கர் போட்டுட்ருக்காங்க. முதல் இன்னிங்ஸில் சக்தி ஓவரில் நிறைய யார்கர் பார்க்க முடிஞ்சு. அதே மாதிரி இவரோட ஓவர்லேயும் நிறைய யார்கர் பார்க்க முடியுது. பேக்ஃபுட் ஷாட் நேரில் அடிக்க முயற்சி. கேட்ச் என்ற கால் பிடிக்க முடியல. லோவாக போச்சு. ஓடி எடுக்கப்பட்ட 1. இப்போ பிரஜித் ஸ்டிக்கில். விக்கெட் கீப்பரே பிடிப்பார். 2வது பால் விக்கெட்டே எடுக்கிறாங்க. 2வது கேட்ச் இங்கே. விக்கெட் கீப்பர் 2ல். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சரவணன். 3வது பால். புல் ஷாட் பிடிக்க ஆள் இருக்க மாட்டாங்க. ரொம்ப சேஃபாக விழுவும். 30 யார்ட் சர்க்கிளுக்குள்ளே இருக்குன்னு சொல்லலாம். 4th ஒன் லைனுக்குள்ளே. ஃபுல்லர் பால். சேஞ்ச் ஆஃப் பேஸ். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 11. 5 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். அடுத்த நியூ பாலர் ஆதி. 12ல் 55. முதல் 6ன்னு நினைக்கிறேன். சரவணன் ஒரு பேட்லேருந்து. இந்த இன்னிங்ஸில் பெருசாக 6 பார்க்க முடியல. 6 விட்டு கொடுக்காம பந்து போட்டு காட்டியிருக்காங்க இங்கே கேரளா. ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரி ஆட பார்த்தாரு. லோட்டாஸ் பால் கரெக்டாக ஸ்கொயருக்கு போயிருக்கு. லெஃப்டி த்ரோ. ஃபாஸ்ட்டாக வர ஓடி எடுக்கப்பட்ட 1 மட்டுமே. சொருவி இருக்காங்க. காலில் சொருவி இருக்காங்க. ரன் எடுக்கும் வாய்ப்பு தர மாட்டாங்க. நிறைய யார்கர் பார்க்க முடிஞ்சிருக்கு. பீட்டன். பிடிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு. எஸ், டேக்கன் கம்ஃபர்டபுளி. அது லெஃப்டி கைக்கு போயிருக்கு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ராம்கி. ரன் எடுக்கும் வாய்ப்பு தராமல் போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபுல்லாக கமிட் ஆக முடியல டிரைவுக்கு. 5 ஓவர் முடிவில் ஸ்கோர் 18. 6 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் பிஆர்எம். அடுத்த நியூ பாலர் அபய். முதல் பால் வைடு, முதல் பால் ரீ. க்ளோஸ் டு பேட். அதே ஃபுல்லர் பால். கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காங்க. நிறைய டாட்டா பதிவு பண்ண வச்சுருக்காங்க. லோட்டாஸ் விலக்கி போட்டாங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிருக்கு. ஓட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. எஸ், போன பால் வைடு. செகண்ட் பால் ரீ. பீட்டன். பேஸ் ஆஃப் பண்ணி போட்டாங்க. ஃப்ளோட்டு கொடுத்து போட்டாங்க. செக் ஷாட். தூக்கி போட்டாங்க பேட்டில் பட்டு. 1 பவுன்ஸ் டு த விக்கெட் கீப்பர். அட்வான்ஸ் மூமெண்ட். ஃபாஸ்ட்டாக போடப்பட்ட பந்து டிஃபெண்ட் பண்ணி கொடுத்து பெரிய டார்கெட்டை செட் பண்ணி பெரிய மார்ஜினில் வின் பண்ணியிருக்காங்க கேரளா.